Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம most requestedஆன ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுதான் என்னோட Thursday cleaning routine வீடியோ. நிறைய பேர் என்னோட routine வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் வீக்லி ஒன்ஸ் நான் எப்படி வந்து cleaning routine பண்ணுறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிச்சனை டீப் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் Thursdaysல பண்ணுவேன். ஸோ Thursdaysல யூஸ்வலாக கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிட்டு என்னோட லன்ச் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் என்னோட க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி லன்ச்சில் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அப்புறமா கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் நான் யூஸ்வலாக வெங்காயம் போட்டு தாளிக்க மாட்டேன், கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குவேன். ஏன்னா வெங்காயம் போட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயில் நிறைய தண்ணி விடும். அதனால இப்போ என்னோடய லன்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, லன்ச் பாக்ஸும் கட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது க்ளீனிங்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கவுண்டர் டாப், கேஸ் டாப், அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணிட்டீங்க இல்லை டீப் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பெஸ்டிசைட்ஸ், இன்செக்ட்ஸ் எதுவுமே நிறைய வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு டிஷ் வாஷர் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் வாஷர் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய கேஸ் ஸ்டாப்லாம் கழுவுறதுக்கு நான் இந்த சாஃப்டான ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். கழுவி முடிச்சதுக்கப்புறம் துடைக்கிறதுக்காக இந்த வைப் யூஸ் பண்ணுவேன். இது ஸ்காட்ச் பிரைட்டோட வைப், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக காயறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி திட்டாக இருக்கும் இல்லையா நம்ம கழுவுனதுக்கப்புறமா, அது வந்து இருக்காது. உங்களோட கேஸ் வந்து ஸ்டீலாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டாப் சுற்றி இருக்கிற இந்த டைல்ஸையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி விடுவேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுக்குவேன். ஏன்னா அதில் நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய ஏதாச்சும் நம்ம பால் கொட்டியிருக்கோம், இல்லை வந்து பால் சிந்தினது, அப்புறம் டீ ஊற்றுனது எல்லாமே அதில் இருக்கும், கரையாக கூட படிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டுருவேன். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெறும் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இந்த இடம்லாம், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிருங்க. துடைக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஈரத்தோடு அப்படியே திட்டு ஆயிரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வைப் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. இதை வச்சு இந்த கேஸ் ஸ்டாப்லாம் துடைக்கும் போது நம்மளுக்கு அந்த தண்ணி பட்டு ரொம்ப திட்டாக இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ யூஸ்வலாக என்னோடய க்ளீனிங் நான் இப்படி தான் பண்ணுவேன். அடுத்ததாக நம்ம கேஸோட ஸ்டாண்டெல்லாம் கழுவிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் போட்டு ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சபீனா போட்டு ஊற வச்சுருவேன். சபீனாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தேய்ச்சிட்டு அதை ஒரு 10லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நிறைய தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் ஏதாச்சும் அழுக்கு நம்மளுக்கு கரை படிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு போயிடும். இப்போ லன்ச் ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறமாவே நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது, அப்புறம் இந்த கடாய் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிருப்போம், அது எல்லாத்தையும் கடாயிலே வச்சுருக்காம அது வேறு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். சின்ன பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதுனால இந்த பெரிய சமைக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால க்ளீனிங் ரொட்டீனோடு சேர்த்து இதையும் நான் வந்து முடிச்சிருவேன். அடுத்த முக்கியமான க்ளீனிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷ் பேசின் க்ளீன் பண்ணுறது தான். எப்போவுமே வாஷ் பேசினை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெஸ்டிசைட், கரப்பாம்பூச்சிலாம் வராமல் இருக்கும். சில பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வர்றதுக்கு வழியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசினோட வாயாக தான் இருக்கும். வாஷ் பேசின்லேருந்து சில சமயம் வந்து பூரான் கூட வரும். அதனால் நல்லா டீப் க்ளீன் பண்ணும்போது வாஷ் பேசினும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வராமல் இருக்கும். இப்போ அதை சுற்றி இருக்கிற டைல்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு பாத்திரம் கழுவுற தண்ணியிலேயே அதை நல்லா வந்து நம்ம கழுவி வச்சிட போகிறோம்.
இப்போ இந்த கேஸ் ஸ்டாப்பில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருந்துச்சு. லைட்டாக நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் கழுவிடலாம். அடுத்ததாக நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண இந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த தண்ணி தள்ளி விடுற இந்த ஸ்டாண்டு, இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இதையும் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுவேன். ஏன்னா நம்ம வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறத வந்து இந்த மாதிரி தேய்க்க மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். ஆனால் டீப் க்ளீனிங் பண்ணும்போது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கவுண்டர் டாப்போட ஒரு பக்கம் நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இன்னொரு பக்கத்துலேயும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர், வைப் அது எல்லாத்தையும் அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே நான் வந்து டீப் க்ளீன் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு யூஸ் பண்ண இந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த சாஃப்டான ஸ்க்ரப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருவேன். அலசி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியில் வந்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். அதை ஊற வைக்கிறதுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 to 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவோட சேர்த்து 2 டீஸ்பூன் டெட்டால் சேர்த்துக்குவேன். ஸோ நம்ம க்ளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ண இந்த ஸ்க்ரப்பர், அப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர், வைப்பு, ப்ரஷ்ஷு இது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஜெர்ம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து போக்குறதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சுருவேன். கொஞ்சம் டெட்டால் போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இதை ஊற வச்சிடலாம். க்ளீனிங் ரொட்டீன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ட்ரெயின் கிளீனர் பவுடர் வச்சு நான் என்னோடய வாஷ் பேசினை க்ளீன் பண்ணுவேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி இருக்கும். இது ஒரு பேக்கெட் 30 rupees. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நான் என்னோட இந்த ஷிங்கில் வந்து சேர்த்துருவேன். இதை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா பைப்பில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் இருக்குது இல்லை கருப்பாம்பூச்சிலாம் மேலே வருது இல்லையா, இதோட வாசனைக்கு அது மேலே வராமல் இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியோட ட்ராப்பை இந்த மாதிரி சேர்த்துடணும். சாப்பாட்டு பொருள்லாம் கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க இதை சேர்க்கும் போது. ஏன்னா இது வந்து ப்ளீச்சோட வாசனை இதுக்கு அடிக்கும். அதனால சாப்பாட்லேயும் உங்களுக்கு அந்த வாசனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பேசினில் தண்ணி திறந்து விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களோட வாஷ் பேசினும் க்ளீன் ஆயிரும். அந்த பைப் கீழே இருக்கும் இல்லையா, அந்த பைப்போட ட்ரெயினும் வந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட டீப் க்ளீனிங் ப்ராசஸ் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் சூப்பராக க்ளீனான நம்மளோட கிச்சன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்கள் உங்களோட வாஷ் பேசின் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ட்ரெயின் கிளீனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணது வந்து கிவி பிராண்டு, அதனால அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட டின்னர் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்னோட டின்னர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இந்த கேஸ் ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது பாருங்கள் நம்மளோட இந்த வைப்பும் நல்லா காஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி சமைக்கிறதுக்கு அப்புறமாவும் இந்த வைப்பை வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டிங்கன்னா நம்மளோட கேஸ் மேடை அப்புறம் இந்த கேஸ் ஸ்டாப் எல்லாமே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இந்த வைப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்ததாக டின்னர் ரூட்டீனுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே இப்போது ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். டின்னரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 hour முன்னாடியே இட்லி மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சிடுறேன். ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே நான் யூஸ்வலாகவே இதை கரைச்சி வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி இட்லிக்கு நான் சைட் டிஷ்க்கு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் பொடி அரைக்கணும். அதனால் இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிற இந்த சாம்பார் பொடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தனியா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டின்னர் ரொட்டீனில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக அன்றைக்கி வந்துச்சு. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால சுட சுட இட்லிக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.
இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அப்புறம் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ நம்மளோட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். அதனால இன்றைக்கி நான் இதை வெல்லம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.